விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் தகவல்களை கேட்கலாம். நந்தினி, தற்காலிக சபாநாயகராக எம்எல்ஏ கருப்பையா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பிரபாகரன் தான் முதலில் அவர் பெயர்தான் பரிசீலிக்கப்பட்ட நிலையில் தற்போது சோழவந்தான் எம்எல்ஏ கருப்பையா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம். தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இன்று காலையே அவர் தலைமைச் செயலகம் வந்திருந்த நிலையில் தற்போது தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக நிரந்தர சபாநாயகராக ஜெயஸ்ரீ பிரபாகர் பதவியேற்கலாம் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய நிலையில்தான் தொடர்ச்சியாக ஆதரவு கேட்கப்பட்டு காங்கிரஸ், விசிக, சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் தன்னுடைய ஆதரவை தெரிவித்த நிலையில் இன்று தமிழ்நாட்டினுடைய புதிய முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றார். அதன் தொடர்ச்சியாக சத்தியமூர்த்தி பவனுக்கு சென்ற அவர் ராகுல் காந்தியை சந்தித்து தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அதன் பிறகு பெரியார் திடலிலும் சென்று கொள்கை தலைவருக்கு மாலை அணிவித்த அவர் தொடர்ச்சியாக தலைமைச் செயலகம் வருகை தந்தார். அப்போது அவருக்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதை என்பது கொடுக்கப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் அறைக்கும் அவர் சென்றிருந்தார். இந்த நிலையில்தான் தற்காலிக சபாநாயகராக யார் பொறுப்பேற்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் தற்போது தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா தேர்வாகி இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இவர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தற்போது தேர்வாகி இருக்கிறார். இதற்கு முன்னதாக 2011-16 வரை சோழவந்தான் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக அவர் இருந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு சோழவந்தான் கோவிலில் சென்று சாமி தரிசனம் மேற்கொண்டிருக்கிறார். அதற்கு முன்னதாக அவர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்து தாவேகாவிற்கு வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மூத்த நிர்வாகி ஒருவரை நியமனம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்போது சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா தேர்வாகி இருக்கலாம் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தற்போது தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா தேர்வாகி இருப்பதாக தகவல் என்பது தெரிவிக்கக்கூடிய நிலையில் பதவியேற்பு விழா என்பது இன்று பிற்பகல் 3:15 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் மாளிகையில் பதவியேற்பு விழா நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லோகர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதன் தொடர்ச்சியாக தலைமைச் செயலகத்திற்கு வரக்கூடிய அவர் தற்காலிக சபாநாயகராக பொறுப்பேற்றுக் கொள்வார். அதன் பிறகாக நாளை அல்லது நாளை மறுதினத்தை பொறுத்தவரையில் சட்டமன்றம் கூடி 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்த்தோமென்றால் பட்டியலின சமூக சபாநாயகராக சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா தேர்வாகி இருக்கிறார். பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடிய நிலையில் சபாநாயகராக தற்போது தற்காலிக சபாநாயகராக தேர்வாகி இருக்கிறார் என்ற ஒரு தகவல் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தற்போது அமைச்சரை பொறுத்தவரையில் தன்னுடைய அறையில் உயர் அதிகாரிகள், துறை தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார். இந்த நிலையில் தான் அவர் அந்த தற்காலிக சபாநாயகர் அந்த இதில் கையெழுத்திட்டதாகவும் தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஒரு சில மணித்துளிகளில் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா தேர்வாகி இருக்கிறார். இவர் ஏற்கனவே 2011-16ஆம் ஆண்டு சோழவந்தான் தொகுதியில் அதிமுகவின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று மதியம் பதவியேற்பு விழா நடைபெறும். அதன் தொடர்ச்சியாக தலைமைச் செயலகத்திற்கு வருகை தரும் அவர் தற்காலிக சபாநாயகராக பொறுப்பேற்றுக் கொள்வார். அதன் பிறகு 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இதற்காக சட்டப்பேரவை கூட்டப்படும். அதன் பிறகாக பார்த்தோம் என்றால் 13ஆம் தேதிக்குள் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று அங்கு ஃப்ளோர் டெஸ்ட் மூலமாக அந்த பெரும்பான்மை என்பது நிரூபிக்கப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தலைமைச் செயலக வட்டாரத்தில் வெகுவாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்காலிக சபாநாயகராக எம்எல்ஏ கருப்பையா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இன்று மாலையே அவர் பதவி ஏற்பார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளை அல்லது நாளை மறுநாள் மற்ற எம்எல்ஏக்கள் பதவி ஏற்பார் என்ற தகவலை பதிவு பண்ணியிருந்தீங்க. இந்த நிலையில 13ஆம் தேதிக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று கூறியிருக்கும் நிலையில சட்டமன்றம் எப்போது கூட வாய்ப்பிருக்கிறது? பெரும்பான்மை என்பது தற்போது ஆளுநரிடம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிப்பது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கூட்டணி ஆட்சி என இருக்கக்கூடிய பட்சத்தில் பெரும்பான்மையை ஆளுநரிடம் நிரூபித்தாலும் கூட சட்டமன்றத்தில் பெரும்பான்மை கட்டாயமாக நிரூபித்தாக வேண்டும். அதன்படிதான் ஆளுநரை பொறுத்தவரையில் 3 நாட்கள் கால அவகாசம் வழங்கியிருக்கிறார். 13ஆம் தேதிக்குள் அந்த பெரும்பான்மை என்பது நிரூபித்திருக்க வேண்டும் என்ற ஒரு தெரிவிப்பு என்பது ஏற்கனவே ஆளுநர் மாளிகை தரப்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. எனவே நாளை தினமே கூட சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூட்டப்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் 234 தொகுதிகளிலும் சட்டமன்ற
உறுப்பினர்கள் பதவி ஏற்காமல் காத்திருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த 3-4 நாட்களாக தொடர்ச்சியாகவே அந்த பெரும்பான்மைக்காக பல்வேறு தரப்பட்ட ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலைதான் பதவியேற்பு விழாவே தாமதமாக நடைபெற்றது. குறிப்பாக கடந்த மே 4ஆம் தேதியே வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று அதற்கான அறிவிப்பு என்பது வெளியாகியது. ஆனால் மே 10ஆம் தேதி வரை காத்திருக்க வேண்டிய நிலை இருந்தது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம்தான் தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றிருக்கிறார். எனவேதான் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக Chennai Silks in summer mega sale. Chennai Silks summer mega sale. The Chennai Silks in Mega Summer Sale.